சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்குமே மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வல்லாரைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கீரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சிடலாங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச இந்த கீரை ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 5 கரண்டி அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தோசை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவு கூட நம்ம அரைச்சி வச்ச கீரையை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவோ அரிசி மாவோ சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. உங்கள் விருப்பப்படி எண்ணெயோ நெய்யோ மேலே தெளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 சைடும் சுட்டெடுத்தால் ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.